Welcome to SANS AI Insights. Our motto: simplify, automate, and integrate. Now let's start your journey from data analyst to AI researcher. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து விஎஸ் கோட எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருப்போம். இப்ப வந்து எப்படி வந்து அனகொண்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து விஎஸ் கோட்ல எப்படி வந்து கோண்டா என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட் ஸ்டார்ட். நம்ம சேனல்ல நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா ஆல்ரெடி டேட்டா அனலிஸ்ட் சீரீஸ்ல 3 வீடியோஸ் போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்பட்டாலும், யாருக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகணுமோ இல்ல ஏஐ பத்தி நிறைய தெரிஞ்சுக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இந்த கோண்டா என்விரான்மெண்ட் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்துட்டு அதுக்கடுத்து ஓபன் ஆகும். இப்போ அதுக்கு வந்து எல்லாமே நெக்ஸ்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ல ஐ அக்ரி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் தந்துருங்க. இந்த ஜஸ்ட் மீன்றது நான் மட்டும்தான் யூஸ் பண்றேன் அப்படின்றது. இந்த ஆல் யூசர்ஸ்ன்றது ஏன்ல இந்த அனகொண்டா என்விரான்மெண்ட்டை மத்தவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றது. ஆஸ் எ பிகினரா நீங்க ஜஸ்ட் மீன்றதை கிளிக் பண்ணி நீங்க நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இல்ல டெஸ்டினேஷன் ஃபோல்டர் டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். அதையே நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஃபியூச்சர்ல அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் கரப்ட் ஆகும். ஸோ அதுல காமிக்கிற டிஃபால்ட்டான இதுவே நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டு இல்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணிக்கனாலும் இங்க ப்ரௌஸ்ல போய் நீங்க வேற பாத்துல கூட நீங்க மாத்திக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தந்துருங்க. நான் ஆல்ரெடி அனகொண்டா 3 வச்சிருக்கனால எனக்கு வந்து ஆல்ரெடி பாத்து இருக்குன்னு காட்டுது. ஸோ நான் எக்ஸ்ட்ராவா அனகொண்டா அப்படின்ற மாதிரி ஒன்று கிளிக் பண்ணி அதுல வந்து என் பாத்தை வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப இன்ஸ்டால் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இதுல கிரியேட் ஷார்ட்கட் வேணும்னா உங்க டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட் வரும். அப்புறம் இந்த பாத் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்றது நான் லாஸ்ட் வீடியோல கடைசியா சொல்லியிருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. எப்படி வந்து பாத் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றப்ப சொல்லியிருப்போம். அடுத்து நம்ம பைத்தான் 3.13 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் போன வீடியோல. அந்த அதுவே வந்து டிஃபால்ட்டா அனகொண்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த பைத்தான் 3.13. இந்த ஹியர் த பேக்கேஜ் அப்பான் கம்ப்ளீஷன் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம இதை பேக்கேஜ் வந்து கிளியர் பண்ணிட்டோம். இப்போ வந்து அனகொண்டா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலும் கிளியர் ஆகிடும். அடுத்து இன்ஸ்டால்ன்றது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பேஸ்ட் அப்பான் யர் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து 5 to 10 மினிட்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அனகொண்டா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுவோம். அடுத்து மறுபடியும் நீங்க நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபினிஷ். இப்போ ஃபினிஷ்னு உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நேவிகேட்டருக்குள்ள லான்ச் ஆயிடும். ஆனா நான் வந்து அப்படி பண்ணாம நான் வந்து மேனுவலா உங்களுக்கு வந்து எப்படி ஓபன் பண்ண அப்படின்னு காட்டுறேன். அதனால இதை நான் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன். ஸோ நான் ஃபினிஷிங் தந்தேன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா அனகொண்டா வந்து இன்ஸ்டால் பண்ணா அது வந்து செக் பண்ணி நம்ம பார்ப்போம் இன்ஸ்டால் ஆயிருக்கானு. நீங்க அனகொண்டா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அனகொண்டா ப்ராம்ப்ட் வரும். அந்த அனகொண்டா ப்ராம்ப்ட்ல நீங்க போனீங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து உங்களோட பாத் வந்து டிஸ்ப்ளே ஆகும். உங்க பாத் வந்து டிஸ்ப்ளே ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதுல கோண்டா ஒரு கேப் விட்டு //வெர்ஷன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா நம்ம என்ன வெர்ஷன் ஏத்தி இருக்கோம் அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்க்க முடியும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்மளுக்கு அனகொண்டா வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. 25.5.1ன்ற வெர்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து இல்ல கேட்டுச்சு தெரியுமா பைத்தான் வந்து 3.13 யூஸ் பண்ணியிருக்குமான்ட்டு. ஸோ நம்ம பைத்தானோட வெர்ஷனை செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம பைத்தான் செக் பண்ணாலும் நம்ம அனகொண்டால இன்ஸ்டால் பண்ணப்ப 3.13 காட்டுச்சு. அதே தான் நம்ம வெர்ஷனும் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம அனகொண்டால பைத்தானும் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அனகொண்டா நேவிகேட்டருக்குள்ள நம்ம போய் பார்ப்போம். இதான் அனகொண்டா நேவிகேட்டர். நம்ம உள்ள ஓப்பன் தந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஓப்பன் பண்றப்ப கொஞ்சம் லோட் எடுக்கும். பேக்கேஜஸ்லாம் லோட் பண்ண. இப்போ நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுல நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும். இந்த பைசாம்ன்றது நம்ம ப்ரொஃபஷனல் பைத்தானுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம இதுல வந்து விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம இதுல என்ன அப்ளிகேஷன் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுல வந்து ஜூபிட்டர் வந்து நோட் புக் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதை லான்ச்னு தந்தேன்னா நம்ம இதுல ஜூபிட்டர் நோட் புக் வந்து ஓப்பன் ஆகும்.
இந்த ஜூபிட்டர் நோட்புக் வந்து எனக்கு இதுலயே ஓப்பன் ஆகாது. நம்மளோட வேற ஏதாச்சும் ப்ரௌசர்ல நம்மளுக்கு வந்து இந்த ஜூபிட்டர் நோட்புக் லோக்கல் ஹாஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ண முன்னாடி உங்களுக்கு ஒரு போனஸா நான் வந்து ஒன்று தரேன். கூகுள் கொலாப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து கூகுள் கொலாப்னு கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ நோட்புக் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ நோட்புக்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஒரு புது நோட்புக் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இதுவும் வந்து ஜூபிட்டர் நோட்புக்கோட என்விரான்மெண்ட் தான். நம்ம இதுல வந்து ஏதாச்சும் ஒரு கோட் வந்து டைப் பண்றோம். இதுல நம்ம எந்த ஒரு பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ண வேணாம். இது வந்து ஆன்லைன்றனால ஆல்ரெடி பேக்கேஜஸ் இன்ஸ்டால்ல தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஆட்டோமேட்டிக்கா கோட் போட ரன் ஆகும். இப்போ நம்ம பைத்தான் கோட் பண்ணுவோம். பிரிண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணி கோட்ஸ் போடுறோம். அலோவல் அப்படின்றத தந்துட்டு நம்ம இந்த இடத்துல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி நம்ம பிரிண்ட் ரன் பண்ணுவோம். எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு எனக்கு இங்க அலோ வேர்ல்டுன்றது டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த கோடுன்னு அழுத்துறப்ப எனக்கு அடுத்தடுத்து நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிட்டு இங்க ரன் பட்டன் கிளிக் பண்ணா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இப்ப நம்ம பைத்தான் வந்து இதுலயும் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கூட நம்ம இந்த பைத்தான் கொலாப்ல வந்து நம்ம இந்த கூகுள் கொலாப்ல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்மளுக்கு ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக் வந்து நம்ம பார்ப்போம். நம் ஸோ இதான் ஜூபிட்டர் நோட்புக்கோட நம்ம ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்க நியூன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு நம்ம ஃபைல்லையும் போய் ஓப்பன் பண்ணலாம். இங்கேயும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போய் நோட்புக் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாமே உங்க லோக்கல் ஹாஸ்ட்ல ஒர்க் ஆகுறதுனால இதுக்கு வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இது வந்து ஆஃப்லைன்லயும் ஒர்க் ஆகும். ஸோ இதுல பைத்தான் நம்ம வந்து ஏத்தியிருக்க வந்து கோண்டா என்விரான்மெண்ட் தான். ஸோ நான் அதையே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல என்கிட்ட வேற ஒரு வெர்ஷன் கூட இருக்கு. ஆனா நான் வந்து இப்ப டவுன்லோட் பண்ண வெர்ஷனே இது பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இதுல ப்ரோக்ராம் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரிண்ட் பிராக்கெட்குள்ள சான்ஸ் ஏஐ இன்சைட்ஸ் அப்படின்னு தாண்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இதுல நீங்க வந்து ஷிஃப்ட் என்டர் அழுத்தீங்கன்னா ரன் ஆகும். பாத்தீங்களா செம்ம ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து ரன் ஆகி கோட் தந்துச்சு. நம்ம என்ன ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் காம்ப்ளெக்ஸான டாஸ்க் போட்டு பார்ப்போம். ஸோ பிரிண்ட் பிராக்கெட்குள்ள 4 இன்டூ 6 இன்டூ 78 இன்டூ 9 இது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் தான் பார்ப்போம். நம்ம ஒன்னே வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி தந்துச்சு 16,848 சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஜூபிட்டர் நோட்புக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து அனகுண்டா எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றது, செட்டப் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி கோண்டா என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இங்க சர்ச் பண்ணீங்கன்னா விஎஸ் கோட் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஸ்டார்டிங்லேயே வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து டெர்மினல் இருக்கும். இந்த டெர்மினல்ன்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு டெர்மினல் ஷோ ஆகல அப்படின்னா இங்க மேல வந்து உங்களுக்கு டெர்மினல்னு காட்டுதா? இந்த டெர்மினல் கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நான் சொல்றத கோட் பண்ணுங்க. கோண்டா CONDA கோண்டா கிரியேட் CREATE கிரியேட் ஐஃபன் T VENV இந்த VNVனா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பைத்தான். இந்த பைத்தான்ல நம்ம என்ன வெர்ஷன் ஏத்தணும்? 3.13. ஸோ 3.13 அப்படின்னு நான் கிளிக் பண்ணி நான் வந்து என்டர் தட்டுறேன். என்டர் தட்டினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் ஆகும். இட்ஸ் டேக் சம் டைம் டு இன்ஸ்டாலிங் த பேக்கேஜஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் டேக்ஸ் டைம் டு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். உங்க நெட்வொர்க் ஸ்பீடு உங்க லேப்டாப் ஸ்பீட் பிரேக் பண்ணி மினிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும்.
ஒய்ஆர்என்னா எஸ் ஆர் நோ. இந்த பேக்கேஜஸ் மேல இருக்க பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும், நியூ பேக்கேஜஸ்லாம். ஸோ நம்ம எஸ் ஆர் நோன்னு தரணும். நம்ம வந்து ஒய் எஸ்ன்னு சொல்லி தந்துட்டு நம்ம வந்து என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபைலா எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டவுன்லோடிங் வந்து கிட்டத்தட்ட ஏறி முடிக்க போகுது. நம்ம இந்த டவுன்லோடிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த கோண்டா என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணாதான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி அதில் நிறைய பேக்கேஜஸ் இருக்கனால இதில் மினிமம் என்கிட்ட இல்லாத பேக்கேஜஸ் மட்டும் டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிறப்ப இதில் இருக்க எல்லா பேக்கேஜுமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இட்ஸ் டேக் டைம். இப்போ எனக்கு வந்து பேக்கேஜஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த பேக்கேஜஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கோண்டா என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ண போறோம். இந்த ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம என்ன கமாண்ட் போட போறோம்னா இங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் CONDA கோண்டா ஆக்டிவேட் ஆக்டிவேட் VENV ஸ்லாஷ் நீங்க பாத்தீங்கன்னா CONDA கோண்டா ஆக்டிவேட் VENV ஸ்லாஷ் இதை தந்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோண்டா என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒரு ஃபைல் வந்து ஓபன் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா பேக்கேஜஸுமே இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒண்ணு ஓபன் பண்றோம். hello.ipynb இந்த IPYNBன்றது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ற கோண்டா என்விரான்மெண்ட் பேக்கேஜ். இந்த IPYன்னா பைத்தானு, NBன்றது நோட் புக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஜூபிட்டர் நோட் புக் பார்க்குற மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கா. இங்க கோடுன்றதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து கோட் ஓப்பன் ஆகும். இந்த கோட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிண்ட் PRI பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி நான் உங்களுக்கு ரன் பண்றேன். எனக்கு என்ன என்விரான்மெண்ட் காட்டும். நம்ம இப்ப டவுன்லோட் பண்ண என்விரான்மெண்ட் என்கிட்ட இருக்கு. இந்த VENVன்றதா இருக்கா, அதுதான் வந்து நம்ம இப்ப டவுன்லோட் பண்ண என்விரான்மெண்ட். நீங்க அதையே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே வந்து பெஸ்ட். இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா செலக்ட் கெர்னல் இருக்கும். அந்த கெர்னல்ல தான் இப்ப நீங்க கிளிக் பண்ணி இப்போ நம்மளுக்கு மாறிடுச்சு பாருங்க பைத்தானுக்கு. இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இப்ப இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. நம்மளுக்கு இங்க ஆக்டிவேட் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ரன் ஆகி இவ்வளவு நேரம் டைம் எடுக்கும். நம்ம அடுத்தடுத்து ரன் பண்ண வந்து நம்மளுக்கு டைம்ஸ் கம்மியா தான் எடுக்கும். ஃபர்ஸ்ட் அது என்விரான்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால தான் நம்மளுக்கு வந்து டைம் அதிகமா எடுக்குது. ஸோ இப்போ வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அலோ வேல்யூன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம கோடுன்னு தந்து வேற ஏதாச்சும் நம்ம கோட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது காம்ப்ளெக்ஸான டாஸ்க் வந்து நம்ம தருவோம். இது எவ்வளவு டைம் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்ட்டு. 111 into 222 into 300 இது பிரிண்ட் பண்ண நம்மளுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது நம்ம டைரக்டா என்டர் பண்ணாம ஷிஃப்ட் பிளஸ் என்டர் அழுத்துனீங்கனாலே உங்களுக்கு ரன் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா 0.0 செகண்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. அவ்வளோ ஃபாஸ்டா இந்த கோட் வந்து நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல கோண்டா என்விரான்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் பேசிக்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் பைத்தான்ல வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். So see you in next video later and thank you.